அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த முறை சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே ஒரு சின்ன மாறுதல். வழக்கமாக சனிக்கிழமை என்று இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி இந்த வாரம் மட்டும் வெள்ளிக்கிழமை என்று நடைபெற இருக்கிறது. வரும் 14ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக பிரபல தயாரிப்பாளரும் நடிகருமான பிரவீன் நடராஜன் கலந்து கொள்ள இருக்கிறார். டூரிங் டாக்கீஸ் யூடியூபிலும் சித்ரா லட்சுமணனுடைய முகநூல் பக்கத்திலும் இந்த நிகழ்ச்சி நேரலையிலே ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க விரும்புகின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் 9853298535 என்ற எண்ணிலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி பதிவு செய்தீங்கன்னா தான் எங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், உங்களுடைய இன்றைய புகழுக்கு காரணம் என்னன்னு வேலூர்ல இருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. பதிலை தெரிந்து கொண்டே இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாமா? இன்றைக்கு எனக்கு ஏதாவது புகழ் இருப்பதாக நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அதித்தி சங்கர் சரித்திர புராண படங்கள்ல நடிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. அதித்தி சங்கர் புராண பாத்திரங்களும் சரித்திர பாத்திரங்களும் நடிச்சாங்கன்னா நிச்சயமா நல்லா தான் இருக்கும். ஆனா எந்த அடிப்படையில் இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத பத்தி எனக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட ஹீரோயின்ஸ்ல லக்ஷ்மி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையான்னு நீங்க சிவகுமார் அவர்களிடம் கேட்டிருந்தீங்க. அது உண்மையான கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல சிவகுமாரோடு இணைந்து நடித்த பல கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா அவரை விட வயதிலே பெரியவர்கள். அவரோடு இணைந்து நடித்த தேவிகா இருக்காங்களே, அவங்க சிவகுமார் 8ஆம் கிளாஸ்லேயே படித்து கொண்டிருந்த போதே கதாநாயகி. அதுக்கடுத்து சொன்னோன்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தது காஞ்சனா. அவங்க காதலிக்க நேரமுள்ள படத்தில் முத்துராமன் என்ற சீனியர் நடிகருக்கு ஜோடியாக நடித்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் முதல் முறையாக தனக்கேற்ற ஜோடியுடன் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிவகுமாருக்கு அமைந்தது. அப்படி அமைந்த திரைப்படத்துடைய பெயர் ஜீவனாம்சம். அந்த படத்தில் தான் லக்ஷ்மி அவருக்கு ஜோடியானார். அந்த இளஞ்சோடி பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்ததுனால்தான் தொடர்ந்து 16 திரைப்படங்களிலே அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அதனால் லக்ஷ்மி தனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் என்பதை நம்முடைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருப்பார் சிவகுமார். அமுதவாணன் பாலா இயக்கிய தாரை தப்பட்டை படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு. ஆனாலுமே அதை தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வரல. இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எங்க சரி பண்ணிக்கணும்னு சிவகாசியில இருந்து கர்ணன் கேட்டிருக்காங்க. தாரை தப்பட்டை படத்திலே அமுதவாணன் சிறப்பாக நடித்திருந்தார் அப்படின்னாலும் ரசிகர்களுடைய மனதை தன்னுடைய பக்கம் திருப்புகின்ற அளவுக்கு அவருடைய அந்த கதாபாத்திரம் அமையலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திறமையான நடிகர். அப்படிப்பட்ட நல்ல கதாபாத்திரங்கள் அமையும் போது நிச்சயமாக ரசிகர் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பை பெறுவார். நல்ல பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு தொடர்ந்து கிடைக்கும். சார், உங்களை பத்தி கிசு வந்திருக்கான திருத்துறைப்பூண்டிலிருந்து கிருஷ்ணவேணி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே சினிமா உலகிலே பரபரப்பான ஒரு தயாரிப்பாளராக இருந்தவன் தானா. அந்த காலகட்டத்தில் என்னை பற்றியும் கிசுகிசுக்கள் பல வந்திருக்கின்றன. பல பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற போதிலும் என்ன காரணத்தாலோ அப்படிப்பட்ட கிசுகிசு எழுதுவதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சார், கமல்ஹாசன் அண்ட் ஜெயராம் 2 பேரும் ஃபர்ஸ்ட் சேர்ந்து நடிச்ச சாணக்கியன் அப்படின்ற மலையாள படத்தை தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்களா? ஏன் அப்படின்னா அந்த படம் ரொம்பவே அட்வான்ஸான ரிவெஞ்ச் ட்ராமா. அட்லீஸ்ட் நீங்க அந்த படத்தை பார்த்திருந்தீங்களா? அந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. சாணக்கியன் படத்தை தமிழ்ல மொழி மாற்றம் செய்து வெளியிடல, மலையாளத்தில் தான் இங்க வெளியிட்டாங்க. அப்படி இருந்த போதிலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கமல்ஹாசன் ஜெயராம் ஆகிய இருவருமே மிகச்சிறப்பாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பற்றி ஒரு கூடுதல் தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சாணக்கியன் திரைப்படத்திலே கமல்ஹாசன் இட்டிருந்த பாத்திரம் இருக்க, அது முதல்ல கமல்ஹாசனை மனதிலே வைத்து கொண்டு எழுதப்பட்ட பாத்திரம் இல்லை, மம்முட்டியை தான் அந்த பாத்திரத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்பது அந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநருடைய எண்ணமாக இருந்தது. அதற்கு பின்னால் மம்முட்டியினுடைய தேதிகள் கிடைக்காதனால்தான் அந்த பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் கமல்ஹாசன் என்று தான் சொல்ல வேண்டும். ரீசெண்டா புன்னகை மன்னன் வெற்றி விழா மேடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசனை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ இதே மாதிரி விஜய் அஜித்தோ இல்ல அஜித் விஜயோ புகழ்ந்து பேசுற மாதிரியான சம்பவம் ஃபியூச்சர்ல நடக்குமான்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அஜித் விஜய் ஆகிய இருவரும் நல்ல நட்போடு தான் இருக்காங்க. அதனால அஜித்தை பாராட்டி விஜயும், விஜயை பாராட்டி அஜித்தும் ஒரே மேடையிலே பேசுகின்ற சந்தர்ப்பம் மிக விரைவிலே அமைய வாய்ப்பு இருக்கு.
சார், சிவகுமார் வரைந்த எல்லா ஓவியங்களையும் பார்த்திருக்கீங்களான்னு வேலூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காங்க. சிவகுமார் தான் வரைந்த ஓவியங்கள் எல்லாவற்றையும் மிக அழகாக தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர் எனக்கு பரிசாக அளித்தார். அதனால் அவருடைய எல்லா ஓவியங்களையும் பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் வரைந்திருந்த பல ஓவியங்களில் என்னை மிகவும் கவர்ந்ததுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே அவர் வரைந்திருந்த அந்த ஓவியம். ரஜினியோட சத்யராஜ் கூலி படத்துல சேர்ந்து நடிக்கிறதா செய்தி ஒண்ணு பார்த்தேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு அன்னமேடுல இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. ரஜினியும் சத்யராஜ் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம்னா அது மிஸ்டர் பாரத் திரைப்படம் தான். அது 1986ஆம் ஆண்டிலே வெளியானது. 38 ஆண்டுகளுக்கு பின்னால மீண்டும் ரஜினியோடு இணைந்து நடிக்கிறார் சத்யராஜ். சார், ஒரே நாள்ல எஸ்பிபி அதிகபட்சமா எத்தனை பாடல்கள் பாடியிருக்காருன்னு தஞ்சாவூர்ல இருந்து பிரியா கேட்டிருக்காங்க. ஒரு முறை எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா இருவரும் அமெரிக்காவிலே 2 மாத காலம் கச்சேரி செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த தகவலை இங்குள்ள எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தெரிவித்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வேண்டிய பாடலை அவர் இல்லாமல் எப்படி பதிவு செய்ய முடியும்? அதனால் பல இசையமைப்பாளர்கள் அவசரமாக பாடலை பதிவு செய்து அதை பாடி தரும்படி எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்னாலே ஒரே நாளில் 19 பாடல்களை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரே நாளில் அதிகபட்சமாக அவர் பாடிய பாடல்னா அதுதான். அந்த 19 பாடல்களில் 12 பாடல்களை அவரோடு இணைந்து அன்றைக்கு பாடியவர் பி சுசீலா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் எத்தனை படங்கள்ல நடிப்பாருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் முன்பிருந்ததை விட உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியோடும் ரஜினி இருக்கிறார். அதனால பல வித்தியாசமான கதாபாத்திரங்களே தொடர்ந்து அவர் நடிப்பார் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. KS ரவிக்குமார் முழுநேர நடிகராகவே மாறிட்டாரான்னு வந்தவாசிலேருந்து கிருஷ்ணவேணி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா மாதிரி தான் KS ரவிக்குமாரும். அவருக்கும் நடிக்கணுன்ற ஆசை ஆரம்பத்திலேயே இருந்தது. இப்போ இயக்குகின்ற வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அவருக்கு வருது. அந்த வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தி கொள்கிறார், அவ்வளவுதான். ஸோ டைரக்டர் பாலாவோட வணங்கான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சேலம்ல இருந்து விஜயகுமார் கேட்டிருக்காங்க. வணங்கான் திரைப்படம் ஜூலை மாதம் வெளியாகும் என்று ஏற்கனவே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அறிவித்திருந்தார். இப்போ ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தனுஷுடைய ராயன், இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 ஆகிய 2 திரைப்படங்களும் வெளிவர இருக்கிறதுனால வணங்கான் திரைப்படத்தை எந்த தேதியிலே வெளியிடுவது என்று முடிவெடுக்க முடியாமல் அவர் கொஞ்சம் திணறி கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்ற சத்யராஜோட கணிப்பு விஜய் பொய்யாக்கிட்டாரேன்னு வேலூர்ல இருந்து ரேகா கேட்டிருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்னு சத்யராஜ் கணித்தது உண்மைதான். ஆனால் அது 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய காலகட்டத்தில் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கே கூட இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சார், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது உங்களை நீங்க ரீஜுமினேட் பண்ணிக்கிறதுக்காக ரிப்பீட் மோட்ல கேட்குற சாங் எதுன்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. நான் சோர்வாக இருக்கின்ற தருணங்களிலே அந்த சோர்விலிருந்து என்னை மீட்பதற்காக எழுச்சிமிக்க பாடல்களை கேட்பது என்னுடைய வழக்கம் இல்லை. மலேசிய மன்னர் MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா அவருடைய மெலடி பாடல்களைத்தான் கேட்பது என்னுடைய வழக்கம். அந்த பாடல்களே என்னை அந்த சோர்விலிருந்து மீட்டெடுத்து விடும். சிவகுமார் அவர்கள் தான் நடிக்க வந்ததே ஒரு விபத்து அப்படின்னும் திரையுலக வெறுக்கிற மாதிரி மேடைகள்ல பேசும்போதும் அவர்களோட மகன்களான சூர்யா மற்றும் கார்த்திகை ஏன் நடிக்க அலோவ் பண்ணாருன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. சூர்யா, கார்த்திக் ஆகிய இருவரையுமே சினிமாவில் நடிக்க வைக்க சிவகுமார் விருப்பப்படலை அப்படின்றது தான் உண்மை. இதில் கார்த்தியாவது சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார். ஆனால் சூர்யாவுக்கு அந்த ஆசை அடியோடு இல்லை. அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த அவர்கள் இருவரும் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் காலம். சார், உங்களை பத்தி ஒரு ரகசியம் சொல்ல முடியுமான்னு நாகர்கோயில்ல இருந்து ஜோதிலிங்கம் கேட்டிருக்காங்க. என்னை பற்றி ரகசியத்தை உங்ககிட்ட மட்டுமாவது சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ரகசியத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பற்றிய ரகசியம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன் என்பது தான். சார், விமர்சனங்களை பிரகாஷ் ராஜ் எப்படி எடுத்துப்பாருன்னு பாண்டிச்சேரியில இருந்து மைக்கேல் ராஜ் கேட்டிருக்காங்க. ஆரோக்கியமான விமர்சனங்களை எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் பிரகாஷ் ராஜ். என்னை பற்றி விமர்சிக்கிறவங்களுக்கு என் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. அவங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டதும் கிடையாது. அவங்க என்னை விமர்சிக்கிறாங்கன்னா அது நிச்சயமாக என்னுடைய எதிர்காலத்துக்கு தான் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் என்னை பற்றிய நேர்மையான விமர்சனங்களை நான் எப்போதும் வரவேற்பேன். அந்த விமர்சனங்களிலிருந்து நான் பலமுறை பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறார் பிரகாஷ் ராஜ். சார், நீங்க வேற லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கீங்களான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நான் நடித்த நிமிர்ந்தனில், தீயா வேலை செய்யும் குமார் ஆகிய 2 திரைப்படங்களுமே தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் உருவான படங்கள். அந்த 2 மொழிகளிலும் நடித்த போது தெலுங்கிலும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்தியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னாலும் அலையில் ஒல்லி படத்தினுடைய ஹிந்தி பிரிப்பான லவர்ஸில் ஒரு காட்சியிலே தோன்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்ல
இசையமைப்பாளர்கள் நடிக்கிற படங்கள் எதுவுமே பெருசா ஓடல. அப்படி இருந்தும் அவங்க ஏன் தொடர்ந்து நடிக்கிறாங்க? அவங்க இசையமைப்பிலேயே கவனம் செலுத்தினா அது மேலும் அவங்களுக்கு புகழ சேர்க்கும் இல்லையான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே உள்ள பல இசையமைப்பாளர் நடிச்சுட்டு இருக்க மாதிரி இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இன்றைக்கு உள்ள இசையமைப்பாளர்ல அதிகமான படங்களில் நடித்து கொண்டிருக்கிறதுன்னா அது ஜிவி பிரகாஷ் மட்டும்தான். அவர் படங்களிலே நடிக்கிறதுனால இசையிலே தன்னுடைய கவனத்தை எந்த காலத்திலும் சிதறவிடல. அதற்கு உதாரணமாக பல படங்களுடைய பாடல்களை சொல்லலாம், பல படங்களுடைய பின்னணி இசை சேர்ப்பை சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது அப்படின்றது அவருக்கு ஒரு பேஷன். அந்த பேஷனை வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அடுத்து என்றோட தகவல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் கவிஞர் வாலி எழுதிய பாடல்களில் பெரும்பாலான பாடல்களை பாடிய பெருமை டி.எம். சௌந்தரராஜனுக்கு உண்டு. டி.எம். சௌந்தரராஜனுக்கும் கவிஞர் வாலிக்குமான நட்பு இருக்க அது கவிஞர் வாலி திருச்சி வானொலி நிலையத்திலே பணியாற்றி கொண்டிருந்த போதே தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். திரைப்பட பாடல்களை எழுதக்கூடிய எல்லா ஆற்றலும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வாலியை சென்னைக்கு வரவைத்ததிலே டி.எம். சௌந்தரராஜனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. கவிஞர் வாலி எழுதிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்று தொடங்கக்கூடிய பாடல்தான் முதலாக 15 ரூபாய் சம்பளத்தை வாலிக்கு பெற்றுத்தந்த பாடல். அந்த சம்பளத்தை வாலிக்கு பெற்றுத்தந்தவர் டி.எம். சௌந்தரராஜன். வாலி இன்லேண்ட் லெட்டரில் எழுதி அனுப்பியிருந்த ஒரு பாடலை HMV நிறுவனத்துக்காக பாடி அதற்கான சன்மானத்தை திருச்சிக்கு அனுப்பி வைத்தவர் டி.எம். சௌந்தரராஜன். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நான் எழுதிய பல பாடல்கள் டி.எம். சௌந்தரராஜனுடைய சாரீரத்தில் உட்கார்ந்ததால் தான் இன்று வரை சாகாவரம் பெற்றிருக்கின்றன. நான் இன்றைக்கும் படத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் டி.எம். சௌந்தரராஜன் ஏற்றி வைத்த விளக்காக நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் வாலி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.